நாம் இன்னைக்கு டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிற ஒரு ஜோதிட பதிவு நமக்கு பார்க்க போகிறோம். இது மூல நூல்கள்லாம் தேடி பார்க்குறீங்க, நிச்சயமாக இருக்காது. நம்மளுடைய ஜோதிட புரிதல் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அங்கே டிசைன் பண்ணது. சரி, 10 இடங்களை பிடிக்கக்கூடிய லக்னாதிபதிகள் இங்கே இயல்பாக வந்து 2 லக்னத்தின் லக்னாதிபதிகள் அப்படிங்கிறவங்க இந்த போட்டியில் பங்கு பெறுவதில்லை. அவர்கள் பங்கு பெறதில்லை அப்படிங்கிறத விட அவர்களுடைய தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள். அது எந்த லக்னம் அப்படின்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சுக்கிரனும் அதற்கு அடுத்ததாக விருச்சக லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த செவ்வாயும் என்ன ஆகிறது இல்லை அப்படின்னா இந்த டாப் 10 லக்னாதிபதிகள், இந்த டாப் 10 லக்ன அதிபதிகள் அப்படிங்கிற பட்டியலில் அவங்க போட்டியில் அவங்க இல்லை. இதற்கு காரணம் 6ஆம் அதிபதியாக இந்த 2 லக்னத்தினுடைய லக்னாதிபதிகள் என்பவர் இயல்பாகவே 6ஆம் அதிபதியாக இங்கே வந்துடுறதுனால இந்த லக்னத்தில் ஒரு ஜாதகம் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்தின் அதிபதி என்பவர் ஒரு துளியளவும் நன்மையை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர் அல்ல. அப்போ அந்தத்தினுடைய அதிபதியே அந்த அவயோக பாவகத்தினுடைய அதிபதியாகவும் இங்கே வர்றதுனால இயல்பாகவே இந்த டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிற பட்டியலில் இந்த ரிஷபத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சுக்கிரனும் இந்த விருச்சகத்தினுடைய லக்னாதிபதியான இந்த செவ்வாயும் இடம் பெறுவதில்லை. இந்த 2 லக்னாதிபதிகளுக்கும் அந்த டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிற பட்டியலில் இடம் இல்லை. இந்த லக்னாதிபதிகள் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த லக்னம் பலகினமா அப்படின்னா இந்த லக்னம் என்பது நம்ம டாப் 10 லக்னங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கல, டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு டீம் வலுவா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கல, அந்த அணியினுடைய அணி தலைவர் இங்கே வலுவாக இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு உதாரணமா இந்தியன் டீம் வந்து 1990களில் எடுத்தோம் அப்படின்னா அந்த அணி தலைவர் வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து மாறி வருவாங்க. ஆனால் அங்கே இந்த 10 என்கின்ற அங்கேயும் பாருங்க, இந்த சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் 10 என்கின்ற எண்ணெயுடைய அந்த டிஷர்ட்டை தான் அவர் அணிஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்த அதே போன்றுதான் அந்த ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால இங்கேயும் இந்த ரிஷபத்தினுடைய அணி தலைவரான சுக்கிரனும் விருச்சிகத்தினுடைய அணி தலைவரான இந்த செவ்வாயும் இங்கே லக்னத்தினுடைய அணியினுடைய தலைவராக இருந்த போதிலும் 6ஆம் அதிபதி என்கின்ற அவயோக தன்மையை கொடுப்பதால் இவர்கள் சிறப்பாக செயல்பட மாட்டாங்க. அப்போ இந்த தன்மையை எடுத்து இங்கே யார் செய்வார்னா அங்கே அந்த சச்சின் டெண்டுல்கர் என்பவர் 10 என்கின்ற எண்ணை கொண்டது போல இங்கேயும் இவர்களுக்கு இந்த 10ஆம் அதிபதிகள் என்பவர் ரிஷபத்திற்கு இங்கே சனி என்பவர் 10ஆம் அதிபதியாக வருவார். அப்போ இந்த லக்ன ஆதிபத்தியத்தினுடைய தன்மையையும் எடுத்து செய்வதற்கு கடமைப்பட்டவர் 9, 10 மட்டுமே அல்ல, அவர் லக்ன ஆதிபத்தியத்தையும் எடுத்து செய்வதற்கு கடமைப்பட்டவராக இருப்பார். விருச்சகத்தினுடைய லக்னாதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் என்கின்ற அந்த அணி தலைவர் இங்கே சரியாக செயல்பட மாட்டார். அப்படிங்கிறதுனால 10ஆம் பாவகத்தின் அதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரன் என்பவர் லட்சியத்தையும் 10ஆம் பாவகத்தின் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து செய்வதற்கு கடமைப்பட்டவராக அங்கே இருப்பாங்க. லக்னாதிபதிகளும் இந்த ரிஷபத்தினுடைய லக்னாதிபதியும் விருச்சகத்தினுடைய லக்னாதிபதியும் நானும் லக்னாதிபதி தான் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட இந்த லக்ன ஆதிபத்தியத்திற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான பிரபஞ்ச உண்மை. இதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா தலைநகரம் படத்துல வடிவேல் சொல்வார்ல, நானும் ரவுடி தான் ஐயா அப்படின்னு. அதே போன்றுதான் இவங்க 2 பேருமே நானும் லக்னாதிபதி தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொன்னாலும் கூட இவர்கள் வந்து அந்த லக்னத்தினுடைய அவயோகிகளாக மட்டுமே தான் வந்து 100% செயல்படுவார்களை தவிர்த்து லக்னாதிபதிகளாக செயல்படுவதற்கு தகுதியற்றவர்கள். இயல்பாகவே இந்த டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிற பட்டியலில் இவங்க 2 பேரும் எலிமினேஷன் ஆயிடுவாங்க. டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 10ஆம் இடத்தை இங்கே பிடிப்பது யார் அப்படின்னா உபய லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த கன்னியினுடைய லக்னாதிபதியான புதன் என்பவர் இங்கே வருகிறார். ஏங்க கன்னியினுடைய லக்னாதிபதியான இந்த புதன் என்பவர் ஏன் 10ஆம் இடத்தை பிடிக்கிறார்? எதனால் 10வது ரேங்க் என்பவர் இந்த கன்னியினுடைய லக்னாதிபதியான புதனுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு லக்னத்தோடு நேரடியான தொடர்பு என்பது யார் எந்த பாவகம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் பாவகம் மட்டும்தான் பெறும். அதனாலதான் இந்த 7ஆம் பாவகம் என்பது மனைவி என்று சொல்லப்படுகிறது. அதனோடு இணைந்து இந்த 7ஆம் பாவகத்திடமிருந்து இந்த லக்ன பாவகம் என்கின்ற அந்த கணவனோ மனைவியோ எதையும் மறைக்க முடியாது. அப்போ லக்னத்தோடு நேரடியாக ஒரு கேமரா போல எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாவகம் என்ன அப்படின்னா அது 7ஆம் பாவகம் தான். அந்த 7ஆம் பாவகமே இந்த லக்னத்திற்கு, ஏன்னா இது உபய லக்னம், அப்போ இந்த உபய லக்னத்திற்கு பாதகமாக இங்கே வருவதால் இந்த லக்னாதிபதி 7ஆம் பாவகத்தில் அமர்வதே இங்கு பாதகத்தை செய்துவிடும் என்பதால் இந்த லக்னம் கன்னியா லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த புதன் என்பவர் 10ஆம் இடத்தை பிடிக்கிறார். அப்போ மிதுனத்தினுடைய லக்னாதிபதியான புதன் ஏன்
10ஆம் இடத்தை பிடிக்கல, இங்கே கன்னியா லக்னத்தினுடைய லக்னாதிபதியாக வரக்கூடிய புதனுக்கு ஏன் இங்கே 10ஆம் இடம் என்றால், இந்த இந்த கன்னியா லக்னத்திற்கு இங்கே நேர் 7ஆம் பாவகம் இங்கே பாதகம் என்பதால், இந்த கன்னியா லக்னத்தினுடைய நேர் 7ஆம் பாவகமான மீனத்தில் இந்த லக்னாதிபதியான இந்த புதன் என்பவர் நீச்சம் அடைவார் என்பதால், அந்த லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடிய இடமாகவும் இந்த பாதகத்தை சொல்லக்கூடிய அதே பாவகம் அமைந்து விடுவதால், இந்த கன்னியா லக்னத்தினுடைய லக்னாதிபதியான புதன் என்பவர் இங்கே 10ஆம் இடத்தை பிடிக்கிறார். கூடுதலாகவே இந்த ரிஷப லக்னத்திற்கும் இங்கே விருச்சக லக்னத்திற்கும் லக்னாதிபதி தவறு செய்கின்ற போது, லக்னாதிபதி அணித்தலைவர் சிறப்பாக எதிராக செயல்படக்கூடிய முதல்நிலை அயோக்கியனே அந்த லக்னாதிபதி தான் அப்படிங்கிறதுனால அவங்க தகுதியை விட்டு அந்த அந்த டாப் 10 அப்படிங்கிற லக்னாதிபதி அப்படிங்கிற சுற்றுல தகுதியை இழந்தார்கள் என்பது போல, லக்னத்திற்கு நேர் தொடர்புடைய 7ஆம் பாவகத்தில் இந்த லக்னாதிபதியை நீச்சமடைந்து அதுவே பாதகத்தையும் செய்வதற்கு கடமைப்பட்ட இடம் என்பதோடு இணைந்து இங்கே இந்த லக்னாதிபதியே 10ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ இந்த 10ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக வர்றார் அப்படின்னா, அந்த லக்னாதிபதி தன்னுடைய கடமையை செய்யல அப்படின்னா அதற்கு அடுத்தது செய்யறதற்கு கடமைப்பட்டவர் யாராக இருக்கணும் அப்படின்னா 10ஆம் பாவகத்தின் அதிபதியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 10ஆம் பாவகத்தை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான கர்மகாரகன் என்பது இங்கே சனி என்று சொல்லப்படுகிறது. அதனோடு இணைந்து இங்கே 10ஆம் ஒரு மனிதனுடைய ஒரு கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதன் அடிப்படையில் அவனுடைய கர்மா அமையும் அப்படிங்கிறத 10ஆம் பாவகத்தை பார்த்து நாம் இங்கே பலன் சொல்ல வேண்டும். அப்போ இந்த 10ஆம் பாவகத்தினுடைய பார்த்து பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த விதி எப்படி பொருந்தி வருது பாருங்க. அந்த ரிஷபத்திற்கும் விருச்சகத்திற்கும் 10ஆம் பாவகத்தின் அதிபதி அந்த லக்னங்களை தத்தெடுத்து கொண்டார் அப்படிங்கிறது போலவே, லக்னாதிபதி ஒரு இடத்துல நீச்சமாயிட்டார், பாதகத்துல போய் அமர்ந்துட்டார் அப்படின்னா அதற்கு அடுத்ததா அந்த லக்னாதிபதியுடைய தன்மையை நம்ம அப்போ எடுத்து செய்யக்கூடியவர் இங்கே 10ஆம் அதிபதி. இந்த 10ஆம் அதிபதியே இவர் மீண்டும் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதனோட மிதுனமாக அமையும். அப்போ அந்த மிதுனமாக அமைறதுனால லக்னாதிபதி மீண்டும் இங்கே நீச்சமாயிட்டார் அப்படிங்கிறதும் மட்டுமே இங்க வந்து பலன் வராது, 10ஆம் அதிபதியும் இங்கே நீச்சமாகிறார். 2 காரணங்கள்னால கன்னியா லக்னத்தினுடைய லக்னாதிபதியான புதன் 10ஆம் இடத்தை இங்கே பிடிக்கிறார். அதற்கு அடுத்ததாக இந்த கன்னியா லக்னத்தினுடைய லக்னாதிபதியாக வரக்கூடிய அதே புதனானவர் இங்கே மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியாக இங்கே வருகிறார். அப்போ அந்த மிதுன லக்னத்தினுடைய அந்த புதன் என்பவர் இந்த டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிற இடத்துல 9வது இடத்தை இங்கே பிடிக்கிறார். ஏன் இங்கே 9வது இடத்தை பிடிக்கிறார் அப்படின்னா, இங்கே இந்த புதனுக்கு லக்னத்திற்கு நேரடியாக தொடர்பு கொள்கின்ற இந்த 7ஆம் பாவகம் என்பது நீச்சம் கிடையாது. அப்போ நீச்சம் கிடையாது. அதே போன்று இந்த லக்னத்திற்கு இந்த லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் என்பவர் இங்கே 4ஆம் பாவகத்தின் அதிபதியாகவும் வருவார். அதனோடு மட்டுமல்ல, அந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் என்பவர் 4ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுவார். அப்போ இங்கே தாய்ஸ்தானம் அப்படிங்கிறது, சுகஸ்தானம் என்பது இங்கே வலுப்பெற்றதாகவே இயல்பாகவே அமைந்து விடுவதால் இந்த லக்னத்தில் பிறந்த ஒருவனுக்கு அந்த சுகஸ்தானமும் தாய்ஸ்தானமும் இயல்பாகவே அங்கே கிடைக்க பெற்று விடுகிறது என்பதும் கூடுதலான ஒரு பலனாக இங்கே அமைந்து விடுகிறது. அதனோடு கூடி இந்த லக்னத்தினுடைய 7ஆம் பாவகம் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 7ஆம் பாவகம் என்பது இங்கே நீச்சமில்லை என்பதாலும், அதனோடு கூடி 4ஆம் இந்த புதனே 4ஆம் பாவகத்தின் அதிபதியாக வருவார். அந்த 4ஆம் பாவகத்தில் அவர் உச்சமும் பெற்று விடுவார் என்பதாலும், உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்ற அந்த புதன் என்பவர் இங்கே 10ஆம் பாவகத்தோடும் தொடர்பு கொள்வார் என்பதாலும், இங்கே பாவகத்திற்கு நேர் 7ஆம் பாவகம் என்பது இங்கே 10ஆம் பாவகம். அப்போ 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இந்த 10ஆம் பாவகத்தில் அது அமர்ந்து நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும், இந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருக்கின்ற போது அவருக்கு ஒன்னே மட்டும் கிடைக்காது. என்ன அப்படின்னா, நேரடியான 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அந்த மனைவி என்கின்ற அந்த உறவோடு நிற்காதே தவிர்த்து, ஒன்றிற்கு மேற்பட்ட திருமண உறவுகள் அப்படிங்கிறது ஏற்படுமே தவிர்த்து திருமணமே ஆகாது அப்படிங்கிற தன்மை என்பது இங்கே நடைபெறாது.
இந்த உச்சம் இப்ப 4ஆம் பாவகத்திலிருந்து அந்த கிரகம் 10ஆம் பாவகத்தையும் தொடர்பு கொள்ளும் என்பதாலும் 10ஆம் பாவகம் இந்த லக்னாதிபதிங்கிறதுக்கு அடுத்த ஒரு தன்மையை எடுத்து செய்வதற்கு கடமைப்பட்டது என்பதாலும் ஒருவனுடைய கர்மாவை குறிக்கும் என்பதாலும் இங்கே மிதுன லக்னத்தின் லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த புதனுக்கு 9ஆம் இடம் கொடுக்கப்படுகிறது. ஏன் டாப் 10 லக்னாதிபதி இடத்துல கடைசி 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஏன் புதனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, லக்னத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்வது 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவகத்துல அந்த கன்னி லக்னத்தினுடைய லக்னாதிபதியாக வரக்கூடிய புதன் நீச்சம் பெற்று விடுவதாலும், சரிங்களா, அப்போ இந்த லக்னத்துல உச்சம் பெறுவாரு அப்படின்னா உச்சம் பெற்றாலும் அவர் நேரடியா 7ஆம் பாவத்தோடு தான் தொடர்பு கொள்வார். சரிங்களா, அப்போ அதுவுமே ஒரு நல்ல விசேஷமானது தன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இறுதி 2 இடங்கள் லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த புதனுக்கு ஏன் 2 இறுதி இடங்கள் அப்படின்னா, இங்க இந்த புதன் என்பவர் தான் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7ஆம் பாவகத்தில் தனித்து அமர்கின்ற போது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை இந்த குருவை விடவும் வலுத்து செய்வார். அதிலும் இங்கே கன்னியா லக்னத்தினுடைய லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் என்பவர் நேர் 7 பாதகத்தில் நீச்சமும் பெறுவதால், அதற்கு நேராக லக்னத்தில் உச்சம் பெற்றாலும் கூட அவர் நேர் என்ன செய்வார் அப்படின்னா பாதகம் என்கின்ற 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு நன்மை இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த கன்னியா லக்னத்தினுடைய லக்னாதிபதிக்கு இங்கே 10ஆம் இடமும், அதே நேரத்தில் மிதுன லக்னத்தினுடைய லக்னாதிபதியான அந்த புதன் என்பவர் இன்னொரு பாவகமான இந்த லக்னாதிபதியினோட இன்னொரு பாவகம் 4ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுவது, இந்த பாவகம் நேர் 7ஆம் பாவகம் என்பது இந்த லக்ன பாவத்திற்கு 10ஆம் பாவகமாக அமைந்து விடுவதால் இந்த ரிஷபம் விருச்சகம் போன்று 10ஆம் பாவகத்தை செய்வதற்கு கடமைப்பட்ட தன்மையில் இந்த 10ஆம் பாவகம் என்கின்ற அந்த கர்ம பாவகம் இங்கே செயல்பட்டு விடுவதால் இந்த திருமணம் என்கின்ற அந்த பாதக தன்மையை இங்கே இவர் செய்வதில்லை. அந்த திருமணம் என்கின்ற அந்த பாதக தன்மையில் 7 என்கின்ற தன்மையை செய்வாரை தவிர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் அல்லது ஒரு மனைவி என்பவர் இவருக்கு முதல் மனைவியாக அமையாத தன்மை, இந்த இரண்டையும் சேர்த்து கொடுப்பார். இந்த மிதுன லக்னத்தினுடைய புதன் என்பவருக்கு 9ஆம் இடமும் கொடுக்கப்பட்டது. 10 ஏன் கொடுக்கல, 9 ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம். சரிங்களா, இதற்காக 8ஆம் இடத்தை டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 8ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி யார் அப்படின்னா, மீன லக்னத்தினுடைய லக்னாதிபதியான அந்த குரு என்பவருக்கு, மீன லக்னத்தினுடைய லக்னாதிபதியான அந்த குரு என்பவருக்கு இங்கே என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா 8வது இடம், 8th ரேங்க், 8வது இடத்தை இங்கே அந்த மீனத்தினுடைய லக்னாதிபதியான குரு என்பவர் பிடிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இங்கேயும் இங்கே இந்த மீன லக்னமும் இங்கே உபய லக்னமாக வரக்கூடியது. லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய முக்கியமான 7ஆம் பாவகம் என்பது இங்கே பாதகமாக அமைவதால் தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடைசி இந்த 4 இடங்களையும் அவங்க பிடிக்கிறாங்க. இப்போ இதுல பாருங்க, இந்த மீன லக்னத்திற்கு ஏன் அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், உபய லக்னம் அப்படின்னா இங்க தனுஷும் உபய லக்னம் தான், மீனமும் உபய லக்னம் தான். நீங்க இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தை இங்க குருவை விட புதன் வலுத்து செய்வார் அப்படிங்கிறதுனாலையும், இந்த கன்னியில நேரடியா ஒரு 7ஆம் பாவத்துல நீச்சம் பெறுவார் அப்படிங்கிறதுனாலையும் கன்னியோட லக்னாதிபதியான புதனுக்கு 10ஆம் இடம் கொடுத்தீங்க. சரி, அதே போல மிதுனத்தினுடைய லக்னாதிபதியான அந்த புதனுக்கு 9ஆம் இடம் கொடுத்தீங்க. சரிதான், ஆனா இங்க ஏன் இங்க தனுஷை விட இங்க மீனத்திற்கு 8ஆம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன் தனுசினுடைய லக்னாதிபதியான குரு என்பதற்கு 8ஆம் இடம் இல்லை, ஏன் மீனத்தினுடைய லக்னாதிபதியான இந்த குருவுக்கு இங்க 8ஆம் இடம் அப்படின்னா, இங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குரு என்பவர் எங்கே உச்சமாகுவார்? இந்த கடகத்தில் இந்த குரு என்பவர் உச்சமாகுவார். அப்போ உபய லக்னமான இந்த மீனத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய இந்த குரு என்பவர் கடகத்தில் உச்சமாகுவார். இந்த கடகத்தில் உச்சம் பெற்ற அந்த குரு என்பவர் இங்கே உச்ச நிலையிலிருந்து நீச்ச நிலையை நோக்கி செல்வார். அப்போ இந்த உச்ச நிலையை தாண்டி மீண்டும் என்ன செய்வார்? நீச்ச நிலையை நோக்கி, ஒளி குறைந்த நிலையை நோக்கி அவர் சென்று கொண்டிருப்பார். ஆகவே இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த குரு என்பவர் நீச்சம் அல்ல, நீச்ச நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த குரு என்பதால எப்படி இங்க கன்னிக்கு அங்க நேர் 7ல நீச்சம் அப்படிங்கிறதுனால 10ஆம் இடம் கொடுத்தோமோ, அதே போன்று இந்த குரு என்பவர் மீனத்திற்கு லக்னாதிபதியான இந்த குரு என்பவர் கடகத்தில் உச்சம் பெற்று 7ஆம் பாவகம் வருகின்ற போது நீச்சத்தை நோக்கி செல்கின்றார். அப்படிங்கிறதுனால இந்த மீன லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த குருவிற்கு 8ஆம் இடமானது இங்கே கொடுக்கப்படுகிறது.
சரிங்களா? அதற்கு அடுத்ததாக இங்கே ஒரு 7ஆம் இடத்தை பிடிப்பவர் அதே குரு தான். 7ஆம் இடத்தை பிடிப்பவர் 7th ரேங்க். டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 7ஆம் இடத்தை பிடிக்கக்கூடியவர் தனுசு லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த குரு. ஏன் இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த தனுசு லக்னத்தினுடைய 7ஆம் பாவகம் என்பது இங்கே மிதுனமாக வரும். இந்த மிதுனத்தில் வருகின்ற அந்த குரு என்பவர் ஒரு உச்சத்தை நோக்கி செல்லக்கூடியவர். அதற்கு அடுத்தது கடகத்துல உச்சம். அப்போ அந்த உச்ச நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த குரு என்பவர் இங்கே வலிமையாகவே இருப்பார். அப்படிங்கிறதுனால அப்போ இந்த குரு, அப்போ நீங்க ஒண்ணு கேட்கலாம், கேந்திர ஆதிபத்திய தோஷங்கிறது இங்க புதனை விட அந்த குருக்கு கம்மி தான், குறைவு தான். கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை வலுத்து செய்பவர் அங்க வந்து புதன் தான். அப்படிங்கிறதுனால தான் இறுதி 2 இடங்களும் புதனுக்கும். அதற்கு அடுத்ததாக இங்க உச்ச நிச்சத்தை வைத்து இங்கே அதே உபய லக்னத்தினுடைய லக்னாதிபதிகளாக வரக்கூடிய 2 அந்த குருவுக்கும் இங்கே 8 மற்றும் 7ஆம் இடம் என்பது இங்கே கொடுக்கப்படுகிறது. ஒற்றுமையை பாருங்க, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் 10 இடங்களை பிடிக்கக்கூடிய லக்னாதிபதிகள்ல இங்க 10ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தும் வரைக்கும் 4 லக்னாதிபதிகள் வந்து அங்க வந்து ரேங்கிங்ல வந்துட்டாங்க. அந்த 4 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறவங்க இங்க யாரும் பாருங்க, உபய லக்னத்தை சேர்ந்தவங்க. அது நேரா எதை பேஸ் பண்ணி சொன்னோம்? 7ஆம் பாவகம் அங்கே பாதகம் என்பதை பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம். இவர்களுக்கு மட்டும்தான் 7 நம்ம சொல்ல போறோம். மீதி ஸ்திர லக்னத்திற்கும் ஸ்தர லக்னத்திற்கும் என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 லக்னத்தோடு நேரடி தொடர்பு கொண்ட 7ஆம் பாவகம் என்பது பாதகம் அல்ல. அப்படிங்கிறதுனால நம்ம அதை கன்சல்ட் பண்ண போறது இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பாருங்க. இந்த உபயம் முடிந்து விட்டது என்பதை இங்க தரவரிசையின்படி இங்க தனுசு என்பவர் இங்கே 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பெற்று அவர் இண்டிகேட் செய்கிறார். அவர் அங்கே குறித்து சொல்கிறார், இனி இந்த உபயம் என்பது இங்கே முடிந்து விட்டது. கடைசாதிபதிகள் அப்படிங்கிறதுல முதல் 10 இடங்களை பிடிக்கக்கூடிய லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல இறுதி 4 இடங்களில் இந்த உபய லக்னங்கள் முடிந்து விட்டது. 7ஐ வைத்து நீங்க பார்க்கக்கூடிய அந்த உபய லக்னத்தினுடைய அந்த தன்மை என்பது இங்கே நிறைவு பெற்றது. அப்படிங்கிறத எவ்வளவு தெளிவா இந்த 7வது ரேங்கை பெற்ற இந்த தனுசு என்பது இறுதி நிலையாக குறிக்கிறது. இதற்கு அடுத்தது 7க்கு அப்புறம் யாருங்க? 6 தானே. அப்போ இந்த 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடியவர் யார் வருவார்? 6 என்கின்ற எண்ணியலை கொண்டவர் யார்? சுக்கிரன் தான். அப்போ பாருங்க, இந்த துலாம் லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சுக்கிரன் என்பவர் நமக்கு என்ன வர்றாரு பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்தை டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிற இடத்துல 6ஆம் இடத்தை இந்த லக்னாதிபதி என்பவர் இங்கே பிடிக்கிறார். சரிங்களா? சுக்கிரன் வந்து துலாம் லக்னத்தினுடைய லக்னாதிபதியான சுக்கிரன் என்பவர் இங்கே 6ஆம் இடத்தை பிடிக்கிறார். ஏன் இங்க 6ஆம் இடத்தை பிடிக்கிறார்னா, அவர் எங்க போனாலும் 6 கொண்டுட்டே போவாருங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்க அப்படின்னா, நேரடியாக 6 கொண்டு இருந்ததுனால தான் நேரடியாக அந்த ரிஷபத்திற்கு 6 அப்படிங்கிறதுனாலதான் அந்த போட்டியில இருந்து எலிமினேஷன் பண்ணி விட்டாங்க. ஆனா இங்கேயும் வந்து அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாருங்க. இங்கேயும் வந்து இந்த 6ஆம் இடத்தை தான் அவரும் பிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த லக்னத்திற்கு 6ஆம் பாவகத்துலதான் அவர் உச்சமும் பெறுறாரு. இந்த மீனத்துல தானே இந்த சுக்கிரன் உச்சம் பெறுவாரு. கரெக்டு தான், தப்பா ஒண்ணு சொல்லலையே. அப்போ இந்த மீனத்துலதான் உச்சம் பெறுவாரு. இந்த மீனத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த பாவகம் என்பது இந்த துலாத்திற்கு 6ஆம் பாவகம். வாகனத்தினுடைய 6ஆம் பாவகம் என்கின்ற பின் சக்கரம் இயங்குச்சு அப்படின்னா அதனுடைய இயக்கத்தை பொறுத்து அந்த 2 வீலரினுடைய நேர் எதிரான முன் சக்கரம் என்பது இயங்கும். அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, நேர் 6ஆம் பாவகம் இங்கே இயங்குது அப்படின்னா இந்த 6ஆம் பாவகத்திற்கு நேர் 7ஆம் பாவகம் என்ன அப்படின்னா 12ஆம் பாவகம், இந்த லக்னத்தினுடைய 12ஆம் பாவகம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 6 என்கின்ற அந்த நோய், கடன், அவமானம் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னா விரயமாக இருக்கும். ஒன்று லக்னாதிபதி விரயமாகும், அப்படி இல்லைன்னா அவனுடைய உடைமைகள் விரயமாகும். இதுதானங்க கான்செப்ட். அப்போ இதனால தான் என்ன அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுக்கு 6 என்பதும் மறைவு கிடையாது. அந்த 6 என்பது மறைவு கிடையாது என்பது போல அந்த 6னால் வெளிப்படக்கூடியது விரயம் என்பதால இந்த 12ம் அவருக்கு மறைவு கிடையாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ இதுல பாருங்க, இந்த 6, 12 அப்படி இப்போ உங்களுக்கு மிக தெளிவாக புரிதல் கிடைச்சிருக்கும். எங்க போனாலும் இவர் இந்த 6, 12 விடவே போறதில்ல. அவர் பிடித்த இடமும் இங்க 6, அவர் உச்சம் பெறக்கூடிய அந்த இடமும் இங்க 6. இதுல மற்ற கிரகங்கள் உச்சமாயிருச்சு அப்படின்னா அது வேற கான்செப்ட்ல பார்க்கணும். இங்க சுக்கிரனுக்கு 6 மறைவு இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ இந்த இடத்துல இந்த 6ஆம் இடத்துல இந்த லக்னாதிபதி உச்சம் பெறுவதும் சிறப்பல்ல. அப்படி உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா அவர் நேரம் 12 இங்கே பார்ப்பார். அப்போ 12 கூடிய விரயத்தை பார்ப்பார். அதனோடு மட்டும் இல்ல, அவர்
நேரா இங்க 6ல வந்து உச்சமானார்னா 12ல நீச்சமும் ஆவார். அப்போ இந்த தன்மை அப்படிங்கிறது, இந்த 6-12 தன்மை அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு ஒற்றுமைக்கு வந்து இங்க கிடைக்குது. சரிங்களா? இதனாலேயே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 6ஆம் இடத்தை இங்கே பிடிப்பவர் துலாம் லக்னத்தினுடைய லக்னாதிபதி சுக்கிரன். மேலும் 5ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய லக்னாதிபதி யார் அப்படின்னா மேச லக்னத்தினுடைய செவ்வாய் என்பவர் 5வது ரேங்க் 5வது பிளேஸ்ல வரார். இந்த மேச லக்னத்தினுடைய லக்னாதிபதியான அந்த செவ்வாய் என்பவர் இங்கே 5ஆம் இடத்தை பிடிக்கின்றார். அந்த செவ்வாய் எங்க போய் உச்சமாவார் அப்படின்னா அந்த செவ்வாய் இங்கே 10ஆம் பாவகத்தில் சென்று உச்சமாவார், மகரத்தில் சென்று உச்சமாவார். அப்போ ஒரு லக்னாதிபதி என்பவர் இங்கே செயலிழந்து விட்டால், இங்கே ரிஷபத்தையும் பாருங்க விருச்சகத்தையும் பாருங்க, லக்னாதிபதி செயலிழந்து விட்டார். அதான் நான் சொன்னேன் 1990களில் நீங்க ஜோதிடம் என்பது நடைமுறை வாழ்வியல் என்பதால அங்கே வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அணி தலைவர் தான் இங்க லக்னாதிபதி அப்படிங்கிறது. அப்போ அவர் அங்க செயல்படுறதுக்கு வந்து இங்க மந்தமா இருக்கக்கூடிய நேரத்துல 10 என்கின்ற டிஷர்ட்டை போட்ட ஒரு சச்சின் டெண்டுல்கர்ங்கிறவர் அங்கேயும் ஓடி தலைவர். அவர் அந்த அணி கேப்டன் கிடையாது. அவர் லக்னா வந்து பேட்ஸ்மேன் வந்து தசாபுத்தியில மட்டும்தான் விளையாடணும். அவரு தான் அதை சிறப்பாக செய்வார். மற்ற நேரங்கள்லையும் கிரிட்டிக்கலான பொசிஷன்லையும் இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்கே போய் பவுலருக்கு ஐடியா சொல்லுது, இங்கே ஃபீல்டிங் செட் பண்ணுது, அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த அணி தலைவராகவே அங்கே இயங்கி கொண்டிருப்பார். அந்த அணிக்காக போராடி கொண்டிருப்பார். அங்கே அணி தலைவர் சரியில்லை அப்படிங்கிறதுனால அந்த பிளேஸுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்கா அந்த பவரை இவர் எடுத்துக்கொள்வார், பவரை அடைவார், அந்த கடமையை எடுத்துக்கொள்வார், அந்த கடமையை அவர் ஆற்றுவார் அப்படிங்கிறது தான். ஏன்னா 10ங்கிறது கர்மா இல்லையா? அப்போ அதே மாதிரி பாருங்க இங்க மேச லக்னத்தினுடைய லக்னாதிபதி என்கின்ற அந்த செவ்வாய் என்பவர் இந்த 10ஆம் பாவகத்தை சொல்லக்கூடிய இந்த மகரத்தில் இவர் உச்சமாகுவார். இந்த மகரத்தில் உச்சமாகிய காரணத்தினால் மட்டுமே 5ஆம் இடத்தை இவர் பெறுகிறார். இந்த டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல இவர் 10ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் உச்சம் பெற்றதால் லக்னாதிபதி என்பவர் இங்கே 10 என்கின்ற அந்த பாவகத்தில் 10 என்கின்ற ஒரு மனிதனுடைய கர்ம பாவகத்தில் உச்சம் பெற்றதால் மட்டுமே இவர் 5 என்கின்ற அந்த பாக்கியத்தை பெறுகிறார். இதனாலதான் என்ன சொல்றாங்க, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவன் பாக்கியவான், அவன் ஒரு வலுத்த தொழில் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகமானது அங்க இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான புரிதல் என்ன அப்படின்னா இந்த நம்ம டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு ஒரு மிக உன்னதமான புரிதல் நமக்கே கிடைக்கும். அப்போ 10ஆம் இடத்துல யார் இருக்கலாம் அப்படின்னா பாவ கிரகங்கள்னா எல்லா பாவ கிரகங்களும் இருக்கக்கூடாது, அங்கே செவ்வாய் என்பவர் இருக்க வேண்டும். அந்த செவ்வாய் என்பவர் 10ஆம் பாவகத்தில் அமர்வது ஆக சிறப்பு. இடத்தை பிடிப்பவர் நம்மளுடைய டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல இங்கே 5ஆம் இடத்தை தட்டி செல்பவர் இங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச லக்னத்தினுடைய லக்னாதிபதி. 4ஆம் இடத்தை பிடிக்கக்கூடியவர் மகர லக்னத்தினுடைய லக்னாதிபதியான சனி என்பவர் 4ஆம் இடத்தை பிடிக்கின்றார். ஏன் 4ஆம் இடத்தை இவர் பிடிக்கின்றார் அப்படின்னா இந்த சனி எந்த இடத்துல இங்க உச்சமாகுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவரும் நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம்ல 5ஆம் இடத்தை வந்து 10ஆம் பாவகத்துல அந்த செவ்வாய் என்பவர் இங்கே உச்சம் பெற்றதால் ஒரு மனிதனுடைய கர்ம பாவகத்தில் உச்சம் பெற்றதுனால அவர் 5ஆம் இடத்தை பிடித்தார் அப்படிங்கிறது போலவே, ஆனா இங்கே இந்த செவ்வாயினுடைய வீட்டில் இந்த 10ஆம் பாவகம் என்பது நீச்சம் என்பதால அவருக்கு 5ஆம் இடமும் இங்கே இந்த மகரத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சனி என்பவர் அவரும் 10ஆம் பாவகமான துலாத்தில் சென்று உச்சமாகுவார். அப்போ துலாத்தில் சென்று உச்சமானா அந்த துலாத்தின் நாயகனான அந்த சுக்கிரன் என்பவர் இங்கே மகரத்தில் என்ன செய்ய மாட்டார், நீச்சமாக மாட்டார். அந்த ஒரு காரணத்தினாலும் அதனோடு மட்டுமல்ல இங்கே அந்த ஒரே காரணத்தினால் இங்கே மேசம் என்பது 5ஆம் இடத்திற்கும் மகரத்தினுடைய மேசத்தின் லக்னாதிபதியான செவ்வாய் என்பவருக்கு 5ஆம் இடமும் இந்த ஒரு காரணத்தினால ஒரு ரேங்க் வந்து முன்னாடி யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தினுடைய லக்னாதிபதி என்பவர் இங்கே 5ஆம் இடத்திற்கு செல்லாமல் 4ஆம் இடத்திற்கு இங்கே வந்து விட்டார். இவன் டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 10ஆம் இடத்துல இருந்து டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 10ஆம் இடத்துல இருந்து இப்போ நம்ம 4ஆம் இடம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இனி பார்க்கக்கூடியது எப்போதுமே சிறப்பாக சொல்லக்கூடியது அந்த 1, 2, 3 சரிங்களா, அந்த 3 பிரைஸுகள் தானே எல்லா இடங்கள்லையுமே. அப்போ அந்த 3ஆம் இடத்தை இங்கே பிடிக்கக்கூடியவர் இதே சனி என்கின்ற அந்த கும்பத்தினுடைய லக்னாதிபதியான இந்த கும்ப லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சனி என்பவர் இங்கே 3ஆம் இடத்தை பிடிக்கின்றார்.
ஏன் இவர் 3ஆம் இடத்தை பிடிக்கின்றார், ஏன் மகரத்தினுடைய சனி என்பவர் 4ஆம் இடத்தை பிடித்தார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ இந்த கும்பத்தினுடைய சனி என்பவர் ஏன் 4க்கு தள்ளப்படாமல் ஏன் 3ற்கு வந்தார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய 10ஆம் பாவகம் என்பது அவன் அனுபவிக்கக்கூடிய கர்மாவினை சொல்லக்கூடியது. அந்த இடத்தில் லக்னாதிபதி அமர்கின்ற போது அவனுக்கு கர்மா என்பது வலுத்து செயல்படுவதால் மேசத்தினுடைய லக்னாதிபதியான செவ்வாயும் 5ஆம் இடத்திற்கு வந்தாரு. அதே போன்று மகரத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சனியும் இங்கே 4ஆம் இடத்திற்கு வந்தாங்க. அதே போன்று இங்கே இந்த கும்பத்தினுடைய லக்னாதிபதியான இதே சனி என்பவர் அந்த துலாத்துல தான் உச்சம் பெறுவாரு. அப்போ அந்த துலாத்தில் உச்சம் பெறுகின்ற போது இந்த லக்னத்திற்கு அது எந்த பாவகம் அப்படின்னா 9ஆம் பாவகம். அப்போ இந்த 9ஆம் பாவகம்னா என்னங்க, இப்போ 6ஆம் பாவகத்துக்கு அதிபதியா இந்த ரிஷபத்தினுடைய லக்னாதிபதி சுக்கிரனோ, அதே போன்று விருச்சிகத்தினுடைய லக்னாதிபதியான இந்த செவ்வாயும் வந்ததுனால தான் அவங்க என்ன இல்லை அப்படின்னா இந்த போட்டிலேயே அவங்களுக்கு இடம் இல்லை. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, அந்த 6க்கு நேர் எதிரானது. 6 என்பது ஒரு மனிதனுக்கு தலைகுனிவை கொடுக்கக்கூடியது. 9 என்பது அந்த 6னுடைய நேர் தலைகீழியானது, ஒரு மனிதனுக்கு தலை நிமிர்வை கொடுக்கக்கூடியது. அப்போ கர்மாவினுடைய தீய பலன்கள் அனைத்தும் இங்கே 6ஆம் பாவகத்தில் நிறைந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய நன்மையான கர்மாக்கள் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய, இன்பங்களை கொடுக்கக்கூடிய, அந்த மனிதனை இந்த பிரபஞ்சத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய கர்மாக்களையும் அதனுடைய பலன்களையும் அனுபவிப்பதை சொல்வது இங்கே 9ஆம் பாவகம் என்பதால் இந்த 9ஆம் பாவக 10ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுகின்ற இந்த மகரத்தை பின்தள்ளி இந்த 9ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுகின்ற அந்த கும்பத்தின் லக்னாதிபதியான அந்த சனி என்பவர் இவர் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3வது பிளேஸ் எதனால கும்பத்தினுடைய லக்னாதிபதி சனிக்கு என்பது நாம் இங்கே பார்த்துட்டோம். சரிங்களா? இதற்கு அடுத்ததாக நாம் இங்கே பார்ப்பது 2வது டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 2ஆம் இடத்தை இங்கே பிடிப்பவர், செகண்ட் ரேங்க் 2ஆம் இடத்தை இங்கே பிடிப்பவர் கடகத்தினுடைய லக்னாதிபதியான நம்மளுடைய துணைக்கோளான சந்திரன். கடகத்தினுடைய லக்னாதிபதியான நம்முடைய துணைக்கோளான ஒரு மனிதனுடைய மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் என்பவர் இங்கே இந்த டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 2ஆம் இடத்தை இங்கே பிடிக்கிறார். 2ஆம் பரிசை தட்டி செல்கிறார். யார் அப்படின்னா இந்த கடக லக்னத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சந்திரனுக்குத்தான் 2வது பரிசு. சந்திரன் என்பவர் லக்னாதிபதி என்கின்ற ஒரே ஒரு ஆதிபத்தியத்தை மட்டுமே கொண்டவர் என்பதால இந்த சந்திரன் 2ஆம் நிலையான 2ஆம் பரிசை இங்கே நேரடியாக தட்டி செல்கிறார். அப்போ 2 என்பது எப்படி வருது பாருங்க. இந்த 2 என்பது சந்திரனுடைய எண். அது கூடவே இணைச்சு சொல்லணும்னா சந்திரனுடைய எண்ணும் 2 தான். அப்போ ஏன் 2ஆம் இடம் 2ஆம் பரிசு அவருக்கு கிடைச்சது அப்படின்னா, ஏன் லக்னத்துல டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 2வது பரிசு ஏன் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா, அந்த 2 என்கின்ற தன்மை இல்லாம 1 என்கின்ற தன்மை இருக்கிறதுனால, லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரே ஒரு தன்மையை மட்டுமே, லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆதிபத்தியத்தை மட்டுமே அவர் கொண்டிருப்பதால் இந்த 10 லக்னங்களில் 2வது இடத்தை 2வது பரிசை தட்டி சென்றவர் இந்த சந்திரன். இந்த கடகத்தினுடைய லக்னாதிபதியான இந்த சந்திரனுக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த சந்திரன் எங்கு அமர்ந்தாலும் அவர் லக்னாதிபதியாகவே அங்கே செயல்படுவார். அப்படிங்கிறதுனால இந்த சந்திரனுக்கு 2வது பரிசு என்பது இங்கே கொடுக்கப்பட்டது. டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டவர் நம்மளுடைய துணைக்கோளான இங்கே சந்திரன் ஆவார். அதற்கு அடுத்ததாக நம்ம முதல் பரிசை இங்க பார்க்க போறோம். இந்த 10 லக்னங்களிலும் டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல முதல் இடத்தை இங்கே பிடித்தவர் நம்மளுடைய சிம்மத்தின் அதிபதி, சிம்மத்தினுடைய லக்னாதிபதியான புவி. என்னடா இது, இவ்வளவு நேரம் கரெக்டா பேசியிருந்தா திடீர்னு இப்படி மெண்டல் ஆயிடுச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சிம்மத்தினுடைய அதிபதி என்பவர் இங்கே சூரியன் கிடையாது. நம்மளுடைய கதாநாயகனாகவே இருந்தாலும் அந்த சூரியன் என்பது ஒரு நட்சத்திரம் தான் தவிர்த்து அது கிரகம் அல்ல. அந்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் நட்சத்திரங்கள் கொடுத்தது எல்லாமே ஒரு மடமையினுடைய உச்சம்தான் தவிர்த்து அங்கே இருப்பது பூமி தான். நமக்கு அந்த சுயமாக ஒளித்தன்மையினை கொண்டது நட்சத்திரம். சுயமாக ஒளித்தன்மை என்பது இல்லாமல் நட்சத்திரத்தினுடைய ஒளியினை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியது என்பது இங்கே கிரகங்கள்.
அந்த கிரகங்கள் தான் பெற்ற ஒளித்தன்மையினுடைய அளவினை பொறுத்துதான் இங்கே உச்சம் நீச்சம் ஆட்சி அனைத்தும் பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு சூரியன் இங்கே நட்சத்திரம் என்றால், அந்த சூரியன் என்பது இங்கே நட்சத்திரம் என்பதால் அந்த சூரியன் இங்க என்ன ஆகாது அப்படின்னா மேசத்துல போய் அது உச்சமும் ஆகுவதில்லை, அதே நேரத்துல அங்க துலாத்துல போய் அது நீச்சமும் ஆகிறது இல்லை. ஒரு சுயமான ஒளித்தன்மையை கொண்ட நட்சத்திரம் என்பதால் அதற்கு உச்சமும் கிடையாது, நீச்சமும் கிடையாது, ஆட்சியும் கிடையாது. சரிங்களா? அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி, அந்த நட்சத்திரத்தின் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுக்கும் இங்கே உச்ச நீச்சம் உண்டு. அதுல நம்ம இன்க்ளூடிங் நம்மளுடைய பூமியும் அடங்கும். நீங்க அப்படின்னா வேற பிளானட்ஸ்ல நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த ஒளித்தன்மையை புரிஞ்சிக்க முடியாது. இது ஒரு சனியினுடைய ஒளித்தன்மையோ குருவினோட ஒளித்தன்மையோ நாங்கள் புரிஞ்சிக்க முடியாதுங்க, ப்ராக்டிக்கல் உண்மை. ஆனா இந்த பூமியில தானே நீங்க வாழ்றீங்க. அப்போ இந்த பூமியில நீங்க வாழ்றதுனால இப்பவும் பாருங்க, பங்குனியில பாத்தீங்க அப்படின்னா இங்க பூமி என்பது உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும். அந்த சித்திரையில என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூமி என்பது உச்சமாயிரும். ஏன் உச்சமாகுது அப்படின்னா இயல்பாகவே பாருங்க சித்திரை மாசத்துல அங்க அக்னி நட்சத்திரத்துல ஸ்டார்ட் ஆகும். அங்க வெயில் தன்மை என்பது இங்க மிக அதிகமாக இருக்கும். அப்போ அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன அப்படின்னா அந்த சூரியன்கிறதா அக்னி நட்சத்திரம். அந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய ஒளியினுடைய தன்மை என்பது நமக்கு இங்க நேரடியாக கிடைக்கப்படுகிறது. இப்பதான் நட்சத்திரம் கொண்டு வந்திருக்கானுங்க. அப்போ உச்சமாயிட்டுனால சூடு பட்டாதான் ஒருத்தருக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளுடைய பூமி என்பது எங்கே மேசத்தில் இருக்கும், உச்ச நிலையில் இருக்கும். அப்போ இங்க இருக்கிறதுனால தான் இந்த சித்திரையில அந்த பூமி நம்மளுடைய பூமி என்பது இங்கே உச்சமாகிறது. சரிங்களா? இங்கே ஆட்சி அப்போ சிம்மத்துல எப்படி ஆட்சி ஆச்சு அப்படின்னா அந்த 12 பாவகங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? ஜோதிடமே தமிழனுக்கானது. அதை மிக சிறப்பா நம்ம சொல்ல போறோம். அந்த 12 பாவகங்கள்ல சூரியனுக்கு இடம் இல்லைன்னு நம்ம சொல்ல போறோம். அதை புவின் மட்டும் மிக தெளிவா நீங்க புரிதலோடு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிம்மத்தினுடைய நாயகனான நம்மளுடைய பூமி என்பது இந்த டாட்டன் லக்னாதிபதிகள் அப்படிங்கிறதுல நேரடியாக முதல் இடத்தை தட்டி செல்கிறது. நேரடியாக நிரந்தரமான முதலிடத்தில் இருக்கிறது. அந்த புவிக்கு கூட எண்ணியல் என்பது அங்க ஒன்றுதான். எப்போ எல்லா பக்கத்துல இருந்து மேட்ச் ஆகி வரணுங்க. அதனோடு மட்டுமல்ல, நாம் என்பவர், நம் மனிதன் என்பவன் இங்கே நேரடியாக அந்த புவியில் தான் நாம் வாழ்கிறோம். அப்போ இந்த புவியில் நாம் இங்கே வாழ்வதால் அது நீச்சமான நேரத்திலும் கூட நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஒளித்தன்மை என்பது நமக்கு இருக்கும். அது உச்சமான நேரத்திலும் கூட அதிகப்படியான ஒளித்தன்மை இங்க இருக்கும். நேரடியாக அந்த ஒளித்தன்மையை இந்த மனிதன் என்பவன் அந்த பூமியில இங்க வாழ்றதுனால அந்த பூமி பெறக்கூடிய உச்சநீச்ச ஒளிகளை நாம் இங்கே நிரந்தரமாக நம் கண்களால், நம் உடலால், உயிரால் உணர்வதால் இங்கே இந்த மற்ற கிரகங்கள் எல்லாமே பாருங்க நம்மளுடைய கிரகங்கள் இல்லை, நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் தவிர்த்து நம்மளுடைய கிரகம் என்பது இங்க பூமி தான். அப்போ லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த சிம்ம ராசியில் பிறந்த லக்னாதிபதி என்பவர் இங்கே நம்மளுடைய டாட்டன் லக்னங்களில் முதலிடம் பிடிக்கிறார். நம்மளுடைய கிரகத்துக்கு தான் கொடுக்க முடியும். நேரடியா இந்த மனிதன் என்பவன் இந்த புவியில தான் இருக்கிறான். நாம வேற்று கிரக வாசிகள் கிடையாது, இந்த பூமி வாசிகள். அப்போ நம்மளுடைய பூமியினுடைய ஆட்சி வீடான இந்த சிம்மத்தினுடைய லக்னாதிபதியான இந்த புவிக்குத்தான் இந்த டாட்டன் லக்னத்துல முதல் இடமானது கொடுக்கப்படுகிறது. 9ஆம் பாவகமான மேசத்தில் உச்சம் வரும். இப்போ மேசத்தில் உச்சம் வரும் 9ஆம் பாவகத்தில் கிரகம் உச்சம் பெறக்கூடிய தன்மையை விலக்கி தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஏன் அவர் மகரம் 4ஆச்சு, ஏன் கும்பம் 3ஆவது இடம் பரிசு பெற்றது அப்படின்னு பார்த்தோம். அதே போலத்தான் இங்கே 9ஆம் பாவகத்தில் நம்மளுடைய புவி என்பவர் இங்கே உச்சம் பெறுகிறார். இதை மிக தெளிவா பாருங்க. ஏன் மிக எளிமையா இருக்கிறாங்க. சித்திரை மாசம் வெயில் கொளுத்தி தள்ளிடுவான். சரி ரைட்டு, அப்போ நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு உச்சம். அப்போ அதனாலதான் என்ன செய்யறாரு, உச்சம் ஆகிறாரு. 9ஆம் பாவகம் அந்த இடம் 9ஆம் பாவகம். ஏன் அது செவ்வாய் அப்படிங்கிறதுக்காகத்தான் பூமியோட வலது இடது அந்த வெள்ளியும் சுக்கிரனையும் நம்ம சொன்னோம். சரிங்களா? அது அமைஞ்சது அப்படின்னா பூமியினுடைய வலது இடது அப்படிங்கிறதுல இங்க என்னவா இருக்கு அப்படின்னா முறையே வெள்ளியும் இங்க செவ்வாயும் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இன்னொரு கான்செப்ட் பாருங்க. அப்போ செவ்வாயில அவர் உச்சம் பெற்றது போல அதற்கு அடுத்ததாக இங்கே துலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறது இங்க வெள்ளியை குறிக்கக்கூடியது, சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்துல நீச்சத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு. கிரக அடிப்படையில நாம இங்க ஒளித்தன்மையின்படி பார்க்கின்ற போது கிரக ஒற்றுமையில நம்ம பார்க்கிறோம். இங்க ஒளித்தன்மையில நம்ம பூமியில இருக்கிறோம், ஒளித்தன்மையில பார்த்துட்டு போவோம். அப்போ சித்திரையில வெயில் அதிகமா இருக்கும். அதனால இங்க 9ஆம் பாவகத்திலையும் இவர் போய் உச்சமாகிறாரு. ரைட், ஓகே. அப்போ இவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ்
கொடுக்கறதுக்கு தகுதியானவரா வந்துட்டாரு. இங்கே இந்த பூமியுடைய ஒளித்தன்மைங்கிறது நம்ம பூமியில இருக்கிறதுனால அதுக்கு தான் முதல்ல கொடுக்க முடியும். அந்த ஒளித்தன்மையை நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம டைரக்டா உணர்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப அதற்கு அடுத்தது நம்ம இங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எந்த மாசம் வெயில் குறைவா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே வந்து பாருங்க. தமிழ் மாதத்துப்படி நீங்களே பாருங்க. சரிங்க. இங்க வந்து சித்திரை மாசத்துல இங்க மேசம் வரும்போது இங்க சித்திரை. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி நீங்க பாருங்க. தமிழ் மாதங்களை பொருத்தி பாருங்க. மிகச்சரியாக இருக்கும். எதனால வந்து அந்த இடத்துல நீச்சமாகுது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, கார்த்திகை திருநாள் அப்படிங்கிறது தமிழனுடைய திருநாள் கொண்டாடப்பட்டது. தமிழனுக்கு வந்து இங்க தீபாவளி இருக்கா, தமிழனுக்கு வந்து கிறிஸ்துமஸ் இருக்கா, தமிழனுக்கு வந்து ரம்ஜான் இருக்கா, அதெல்லாம் நான் உள்ள போக விரும்பல. அது மதம் சார்ந்து கொண்டாடப்படுகிறது. நான் அதுக்குள்ள போகல. ஆனா தமிழனுக்கு என்பது திருக்கார்த்திகை என்பது கார்த்திகை திருநாள் என்பது தமிழர்கள் ஏன் கொண்டாடினார்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஜோதிட ரீதியாக அங்க எக்ஸ்பிளைன். தமிழர்களுடைய கார்த்திகை திருநாள் அப்படிங்கிறது பூமி பெறுகின்ற அந்த சூரிய ஒளி தத்துவத்தை உணர்த்தும் விதமாகத்தான் இங்க கொண்டாடப்படுகிறது. முதல் கார்த்திகை முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சூரியனுடைய ஒளித்தன்மை இங்கே நீச்சத்திலிருந்து வெளிப்படும். சரிங்களா? அப்போ வந்து வீட்டில் எல்லார் வீட்லையும் நம்ம வந்து கார்த்திகை விளக்கு வந்து வைப்போம். கடைசி நிறுதி நாட்கள்ல அந்த ஒளித்தன்மை என்பது இங்கே பிரகாசிக்க தொடங்கி விட்டது. அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை திருநாளாக இந்த ஒன்றுக்கு அதிகமான தீபங்கள் வந்து வீட்டில் ஏற்றி அன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடுறோம். இதெல்லாம் ஒரு தமிழன் வந்து ஒரு அறிவியலோடு சேர்ந்து வாழ்ந்தான். அவன் வந்து நரகாசுரனை கொன்னதுக்காக தீபாவளி கொண்டாடலை. அவன் வந்து வேற ஒரு கான்செப்டில் வேற மதங்களுக்கும் கிறிஸ்தவமோ இஸ்லாமியோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கான்செப்ட் படி சொல்றாங்கல்ல, அதனாலலாம் அவன் கொண்டாடலை. எதையுமே என்பவன் கொண்டாடிய திருவிழா என்பது அவன் கொண்டாட்டத்திற்காக அவன் பயன்படுத்தப்படல. அவனுடைய வாழ்வியல் முறையை அவன் உணர்வதற்காக அவன் வந்து பழக்கப்படுத்தினான். பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கு பழக்கப்படுத்தினான். அதற்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு என்பது கார்த்திகை தீப திருவிழா. சரிங்களா? இதெல்லாம் ஒரு புரிதல் வேணுங்க. ஏன் வந்து பூமி வந்து முதலிடத்தை பிடிச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சூரியன் இல்லை பூமி தான் அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க. இது 12 பாவகத்திலும் சூரியனுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு பதிவு போட போறோம். அதுல மிக தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ டாப் 10 லக்னாதிபதிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமி தான் முதலிடத்தை பிடிக்குது.